இதெல்லாம் எவ்வளோ ஸ்கில் இருக்குன்னு தெரியுமா? இந்த கார்பரேட்டரில் எங்கே ப்ராப்ளம் வருது? என்ன போய் ஆயிடுது ப்ராப்ளம்? அதில் டஸ்ட்டு போய் உக்காந்துட்டு இதன் தானே பெட்ரோல் போகிறது? இதுதான் இன்ஜினில் சப்ளை ஆகும். பெட்ரோல் இதில் டஸ்ட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருந்தால் எப்படி தெரியும்? மிஸ்ஸிங் அடிக்கும் வந்து. மிஸ்ஸிங்னா இப்போ சவுக்கில் எவ்வளோ? பெட்ரோல் இல்லாத மாதிரி ஆகும். எவ்வளோ புல்லட் வண்டி பார்த்துருப்ப பை நீ? ஒரு நம்பர் சொல். புல்லட் சர்வீஸை எவ்வளோ பண்ணியிருப்பேன்? ஜாஸ்தி பண்ணிட்டீங்களா? ஒரு 100 மேலே பண்ணியிருப்பியா? பண்ணிக்கிறேன். எவ்வளோ வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு எனக்கு? ஆயிடுச்சுண்ணா 8 வருஷம் சர்வீஸில் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 மேலே பண்ணிக்கிறேண்ணா. ஆமாவா? 200 மேலே பண்ணோன்னா ಎವಳೋ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಆಗಿರುತ್ತೆ ನೋಡಿ ಸ್ನೇಹಿತರೆ. ನಮ್ಮ ಸಾಹೇಬರು ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಮಾಡಿ ಮೆಕ್ಯಾನಿಕಲ್ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಿದ್ರೆ ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಇವರೊಂದು ಗ್ಯಾರೇಜ್, ಇವರೊಂದು ಸರ್ವಿಸ್ ಸೆಂಟ್ರಲ್ಲಿ ಮ್ಯಾನೇಜರು. ಎಲ್ಲ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಇರೋರು ಈ ಥರ ಮನೇಲಿ ಕಷ್ಟ ಅಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಾರೆ. ಇದೆಲ್ಲ ಅಷ್ಟು ಸುಲಭವಲ್ಲ ನೋಡಿ. ಇದನ್ನು ಮನೇಲಿ ಮಾಡಿ ನೋಡಿ, ಒಂದೇ ಸತಿ ಎಲ್ಲ ಸ್ಕ್ರಾಪ್ ಆಗಿಬಿಡುತ್ತೆ ನಿಮ್ಮ ಗಾಡಿ. ಸ್ಕಿಲ್ ಇರಬೇಕು, ಕಂಪ್ಲೀಟ್ ಸ್ಕಿಲ್ ಇರಬೇಕು, ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇರಬೇಕು. ನಥಿಂಗ್ ಕಮ್ಸ್ ವಿತೌಟ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್. அண்ணா பைப் போயிட்டுக்குதே பை? அது எதுனா இல்லை, அது ஒரு மாதிரி கிராக் ஆகிட்டுக்குது. இல்லை லேம்ப் போகிறாங்க பட் பைப் போயின்னுக்குது. எங்கே போகலாண்ணா? எங்கே போகலாம்?